guys, welcome to Padviksha. So நம்ம லாஸ்ட் வீடியோஸில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னென்னு பார்த்தோம். டீச்சிங் ஆப்டிடியூடில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதை நம்ம லாஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணோம். If you want it, லாஸ்ட் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். And today in this video we are going to see about the levels of teaching. So teachingல we have 3 different levels. இந்த 3 different levels தான் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். So first we have the memory level of teaching. Memory level of teaching அப்படின்னா என்னென்னா, நம்ம டீச் பண்ணுறதுல மெமரி லெவலில் அது பதிஞ்சிருக்கா, மெமரியில் நல்லா பதிஞ்சிருக்கா, ஞாபகம் நல்லா வச்சிட்ருக்காங்களா, ரிமெம்பரன்ஸ் நல்லா இருக்கா, இப்படின்றது தான் இந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு லெவல், மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் பார்த்தோம்னா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்லேருந்து சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுதான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லெசன் நடத்திட்டு மறுநாள் வேறு லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடத்தினதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கான்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க. So these are the thing memory level of teaching it's included. So let us see what are all the things included in memory level of teaching. The first one is preparation. So preparation na enna na ipo sonnadhe dhaan. Questions are asked to test the previous knowledge. So நேற்று என்ன நடத்தினோங்கிறத கேட்குறது தான், கேட்டு அவங்களுக்கு அது புரியுதா, என்ன புரியலன்னா அகெயின் அதை ஒரு ஜிஸ்ட்டு கொடுத்து ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டெப். ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா, நேற்று நம்ம படித்ததை ஒரு 1 hour முன்னாடி படித்தது ஞாபகம் இருக்கான்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குறது தான் இந்த லெவல். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம்னா டு அக்வைர் த நேம் ஆஃப் த டாபிக். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வீடியோ நடத்திட்டுருக்கேன்னா, இந்த வீடியோ எண்ட் வரத்துக்குள்ளே நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னே மறந்து போயிடுவோம். இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர் இல்லையா? ஸோ இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் நான் கூட எக்ஸாம்பிள் சொல்லும் போதும் ஒன்ஸ் அகெயின் நான் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் சொல்லிகிட்ருக்கேன், டீச்சிங் ஆப்டிடியூடில் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் சொல்கிறேன்ற அந்த வேர்ட்ஸை நான் வந்து ஐ ஷுட் இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் டாபிக் போகும்போது நம்ம லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் பார்த்துட்ருக்கோன்றதை அகெயின் நான் ஒன்ஸ் அகெயின் சொல்லணும். இல்லைனா நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம், என்ன டாபிக், த எய்ம் ஆஃப் த டாபிக் இஸ் டு டீச் திஸ், அந்த எய்ம் ஆஃப் த டாபிக் என்னங்கிறது, நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத we need to tell them. ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் presentation. Stimulating the mental activity, the pupils are provided with opportunities for self-learning. Presentation is nothing but in few schools or in few classes என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 5 lessons ஒரு 3 lessons முடிச்சுட்டு அந்த 3 lessons வந்து டாபிக்ஸை பிரிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் டாபிக் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த டாப்பிக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபியர் கட் ஆகும், அவங்க என்ன கற்றுட்ருக்காங்கன்றது தெரியும், அண்ட் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியும். ஸோ ஒரு டாப்பிக்கையும் தே டென் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பை ஹார்ட். அந்த மாதிரி ஆகும்போது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷனுன்ற சுச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து அந்த ஃபியரை மறந்து அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கு பர்ஃபெக்டாக படிச்சுட்டு வருவாங்க. ஸோ த திங் இஸ் மெமரி லெவலில் நல்லா படிஞ்சிடும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசோசியேஷன். Mutual relationship is established among facts, events and experts by comparison. Example பார்த்தீங்கன்னா, how they compare with society அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சுச்சுவேஷனில் ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும், யூ ஆல் பீப்புள் நோ. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் போகும்போது அவங்க லைக் டீச்சர்ஸ் தே டென் டு சே, இப்போது சொசைட்டியில் இந்த மாதிரி லாக்டவுன் ஆகி ஸ்கூல் ஷட் டவுன் ஆன நம்ம சேஃப்டிக்காக வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தே டென் டு கம்பேர் வித் த சப்ஜெக்ட். இப்போ ஒரு நடக்கிற சப்ஜெக்டை வச்சு சொசைட்டியில் நடக்கிறத வச்சு தே டென் டு கம்பேர் அண்ட் அந்த அசோசியேஷன் கொண்டு வருவாங்க. மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சொசைட்டி அண்ட் த சப்ஜெக்ட் வி ஆர் ரீடிங். அப்படி கொண்டு வந்தால் அவங்களுக்கும் நேரில் என்ன நடக்குதுன்னு தெரியும், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், ரெண்டுமே அட் அ டைம் மெமரி லெவலுக்கு போயிடும். ஸோ தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷன்னா என்னென்னா, பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ் ஆர் ஃபார்முலேட்டட் ஃபார் த ஃப்யூச்சர் லைஃப் சுச்சுவேஷன்ஸ்.
ஜென்ரலைசேஷன்னா என்னென்னா நத்திங் பட் புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்லிக் கொடுக்காம என்னென்ன பண்ணணும், பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ்னால் இந்த ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லாஸ் அபைட் பண்ணி தான் போகணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும், கிரவுண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி we need to tell them. ஸோ லைக் இப்போ எப்படி இருக்கணும்னா, இப்போ இந்த சுச்சுவேஷனில் லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஷேக் ஹேண்ட் கொடுக்கக்கூடாது, காஃப் பண்ணணுன்னா நம்ம கர்ச்சிஃப் ஆர் டிஷ்யூஸ் வச்சு இது பண்ணிக்கணும், ஆர் மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சானிடைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கை நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலைசேஷனான இதுவும் கிளாஸில் நடந்தால் எல்லாமே ஓகே நம்ம மேம் சொன்னாங்க, மேம் மிஸ் சொன்னாங்கன்னுட்டு அவங்களுக்கு லைக் இட் வில் கெட் இன் டு தேர் நாலேஜ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். நியூ லேர்ன்ட் நாலேஜ் இஸ் யூஸ்ட் இன் நியூ சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் இஸ் வாட், இப்போது ஒரு சில கிளாஸஸில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ் இது முடிஞ்சக்கப்புறம் they tend to have a discussion பீரியட்னு நடக்கும். வாட் they will do in that discussion periodனா, ஒரு டாபிக் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பேச விடுவாங்க. ஸ்டூடெண்ட்டை பேச விடும்போது அவங்க படித்ததெல்லாம் they tend to இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாபிக் பற்றி பேசும்போது ஓகே நான் இந்த பாயிண்ட் படித்தேன், இந்த பாயிண்ட் தான் இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம டீச்சிங் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் படிச்சுட்டு இப்போ நான் வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவே நான் வந்து லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்லேருந்து ஒரு டாபிக் எடுத்து போட்டேன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, லைக் நீங்கள் படித்ததுலேருந்து யூ டென் டு கிவ் சம் பாயிண்ட்ஸ். நான் தான் இது படித்தேன், எனக்கு இது தெரியும், இந்த பாயிண்ட் இந்த சிச்சுவேஷனுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவங்க படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த அப்ளிகேஷன். ஸோ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கில் என்னென்ன பார்த்தோன்னா, and one thing levels of teaching பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் நத்திங் பட் மெமரி லெவலில் படித்ததெல்லாம் நல்லா மைண்டில் இறங்கியிருக்கான்னு பார்க்கறது தான் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். So that is in that process we have preparation, statement of aim, presentation, association, generalization and application. So memory level of teaching is over. The next one is understanding level of teaching. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மெமரி லெவலில் மைண்ட் அளவில் பதிஞ்சிருக்கான்றது செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நாலேஜ் லெவல். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்னா என்னென்னா, படித்ததை புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது பார்க்குறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம டீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம். அவங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறதுக்கு நம்ம கொஷின்ஸ் கேட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஜென்ரலைசேஷன் டாபிக் கொடுத்து டாப்பிக்கில் இருக்கிறது ஒரு டாபிக்ஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ண சொன்னதெல்லாம் வந்து ஒரு டீச்சரோட மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் திஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியணும். இந்த டாபிக் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒரு டீச்சிங் எப்படி பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபோக்கஸ். Next, syntax. In syntax we have a few points, and the fourth one is social system, and the fifth one is support system. Sorry, third one is social system and fourth one is support system. So let's see what is focus. Mastery of content. Mastery of content na, what is the main aim of the content? நீங்கள் என்ன படிக்கிறோம்? இப்போது நம்ம லெவல் ஆஃப் டீச்சிங் படிச்சுட்ருக்கோன்னா, நான் வந்து லெவல் ஆஃப் டீச்சிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன்னா அந்த ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கான்னு பார்க்கறதுக்கு மாஸ்ட்ரி ஆஃப் கண்டென்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம படிச்சுட்ருக்கும்போதே அந்த டாபிக் பண்ணிகிட்ருக்கும்போதே வி டென் டு ஆஸ்க் கொஷின்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்க அவங்களுக்கு நம்ம இது பார்த்துட்ருக்கோங்கிற ஒரு திங் நல்லா புரியும். அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனில் கொஷின்ஸ் கேட்குற திங். செகண்ட் ஒன் ஃபோக்கஸில் அந்த டாப்பிக்லேயே ஃபியூ டீப் கொஷின்ஸ் கேட்டு அவங்களுக்கு புரியுதா இல்லை ஆர் எல்ஸ் தே ஹாவ் எனி டவுட், அந்த டவுட் இருந்ததுன்னா ரேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் டவுட்ஸ் ரேஸ் பண்ண தான் அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் திங் இஸ் டீச்சிங் இஸ் வாட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸில் என்ன பண்ணணும்னா, நம்மளோட கண்டென்ட்டில் ஒரு டாப்பிக்கில் வி நீட் டு ஃபோக்கஸ் அண்ட் அதில் வந்து அவங்க டவுட்ஸ் கேட்குறாங்களா. ஸோ இஃப் தென் தே ஆஸ்க் டவுட்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சம் வாட் தே அண்டர்ஸ்டுட். இல்லை டவுட்டே புரியலன்னு சொன்னாங்கன்னா வி நீட் டு கிளியர் தெம். And the next one is syntax. Syntax. Morrison has divided the understanding level of teaching in 5 steps. So what are the 5 steps? First one is presentation. Content is presented, diagnosis and recapitulated till students understand. So this is nothing but presentation is what means teachers oda vela. First part of the presentation
ஸ்டூடெண்ட்ஸோட வேலை. த செகண்ட் ஒன் இஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் டீச்சர்ஸோட வேலை. தட் இஸ் நத்திங் பட் இப்போ புரிகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 டைம்ஸ் சொல்லணுனாலும் 5 டைம்ஸ் சொல்லி தந்து தான் ஆகணும், 10 டைம்ஸ்னாலும் 10 டைம்ஸ் சொல்லி தந்து தான் ஆகணும். Until then they understood, we need to present ourselves more clearly. So that's the thing. The next one is exploration, testing previous knowledge, analyzing the content. அதே தான் லாஸ்ட் ப்ரிப்ரேஷனில் பார்த்துதான் டெஸ்டிங் த ப்ரீவியஸ் நாலேஜ். எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரியலனா ஸோ we intend to give them clarity. Assimilation, generalization, individual activities, working in laboratory and library, test of content. ஸோ நத்திங் பட் அசிமுலேஷன்னா என்ன இருக்குன்றத அந்த ஜென்ரலாக அதை பார்த்து அதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம், அதை நம்ம எப்படி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது பார்க்குறது தான் அசிமுலேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷன். Peoples are provided with occasions for representation. Organization is nothing but team works தருவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஸ்கூல்ஸ் அண்ட் எவ்ரி கிளாஸஸ். டீமாக போட்டு ஒரு டாபிக் கொடுத்து we ask them to present something, we ask them to present some answers, we ask them to present some PPT presentation. ஸோ அது அந்த ஆர்கனைசேஷனில் if they work இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லாயிருக்கும். Next, recitation. People presents the content orally. The recitation is common for all the schools. Recitation, oral recitation, oral competition, oral test இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கு முன்னாடி நிற்க வச்சு அவங்கள ஸோ அந்த ஃபியர் எல்லாரும் முன்னாடி சொல்லணுமேங்கிற ஃபியர்லேயே they tend to by heart or they tend to understand everything. By heart வராது, ஏன்னா அவங்க புரிஞ்சுட்டு படித்தா மட்டும்தான் படிக்க முடியும். அண்ட் அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி the teachers should teach them. The next one is social system. Social system is nothing but teacher control the behavior of the students and teacher remain active in assimilation. Student works with full involvement. So nothing but class வந்து neat and tidy போதா. ஸோ சோஷியல் சிஸ்டம் இஸ் என்னென்னா கிளாஸில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் பிஹேவ் பண்ணுறாங்களோ சொசைட்டிலையும் அப்படி தான் அந்த ஸ்டூடெண்ட் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸில் எவ்வளோ அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்காங்கன்றது டீச்சர்ஸோட ஒர்க். ஸோ the teachers has to hold the students in her hand, not holding the student in her hand. Hold the student na avanga control la vechukittu that they should go by their words அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணணும். அப்போ தான் அவங்க சொசைட்டிலையும் they'll be good. The next is support system. Student pass exam and presentation to enter the assimilation. To enter into organization or recitation, at the end of the written test is taken. Similarly, recitation is followed by the oral test. Essay and objective types questions are asked. ஓகே, ஸோ நத்திங் பட் இப்போ வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டையும் இதையும் நடத்தணும். நத்திங் பட் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு புரிஞ்சுதான் பார்த்துட்டு டெஸ்ட் வச்சு ஓரல் டெஸ்ட் வச்சு எஸ்ஏ ரைட்டிங் வச்சு ஸோ இந்த மாதிரி லைக் இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ டைப் ஆஃப் கொஷின்ஸாக கேட்டாலும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். தட் இஸ் த சப்போர்ட் சிஸ்டம். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தணும். ஸோ தீஸ் ஆர் தி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ லெவல் ஆஃப் டீச்சிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் பார்த்துட்ருக்கோம். The next one is reflective level of teaching, the third one, that is the last one. Reflective level of teaching is nothing but it means problem centered teaching. Problem centered teachingனா என்னென்னா இப்போ வந்து நம்ம மெமரி லெவல்னால் பிரெயினில் இதாச்சா போய் சேர்ந்துச்சான்னு பார்க்குறது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு புரிஞ்சுதான்னு பார்க்குறது. ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்னா நம்ம படித்ததையும் நம்மளுக்கு புரிஞ்சதையும் படித்ததையும் நம்ம ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றது பார்க்குறது தான். விச் இஸ் நத்திங் பட் மேக்ஸாக எடுத்தாலுமே மேக்ஸ் ஃபுல் லெசன் நடத்தி முடிச்சுட்டு போர்டில் போய் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்தா தே டென் டு டென்ஷன் ஆகிட்டு ஓகே இந்த ஆன்சர் கிடைக்கணும், யாராவது சால்வ் பண்ணணும். தே ஜஸ்ட் ஃபோக்கஸ். அவங்க அந்த ப்ரெசன்டேஷன் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்தையும் லைக் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் சின்டாக்ஸ் இஸ் த சேம் திங். சின்டாக்ஸில் வி ஹாவ் ஹண்ட் டெவலப்டு டாபிக். ஹண்ட் டெவலப்டுனா அந்த நம்ம ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறோம், ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை ஒரு கிளாஸ் ரூம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், டீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த பசங்களுக்குள்ளே that hunt will be developed. ஓகே, நம்ம இதை பண்ணிடலாம், இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், போர்டில் போட்டிருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஹண்ட் க்ரியேட் ஆக தே டென் டு மெமரைஸ் தேர் நாலேஜ். புரிஞ்சதை கொண்டு வந்து அங்கே அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் தி திங். அண்ட் த சோஷியல் சிஸ்டம் இங்கே என்னென்னா
Student occupy the primary place and teacher secondary place. So social system is nothing but ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்போம். நத்திங் பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஹோல் திங் ஃபார் த கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் தான் டீச்சர். ஸோ students occupy the primary space and teachers occupy the secondary space. The next thing is support system. Objective type test is not used, but essay type test is used. Attitude, beliefs and involvement is evaluated. So இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு ஈஸி கொஷின்ஸ் கேட்டு அவங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறது. அது ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்னா படித்தது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களாங்கிற பார்க்குற சுச்சுவேஷனில் சப்போர்ட் சிஸ்டமில் ஈஸியஸ்ட் கொஷின்ஸாக அப்ஜெக்டிவ் எம்சிக்யூ கொஷின்ஸ் கேட்கக்கூடாது. தே நீட் டு ஆஸ்க் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஷின்ஸ். எஸ்ஏ டைப் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரீஃப் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரீஃப் கொஷின்ஸ், ப்ரீஃப் ஆன்சர்ஸ்லாம் கேட்கணும். அண்ட் அனதர் திங் இஸ் சப்போர்ட் சிஸ்டமில் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் அவங்க ஆட்டிடியூட், அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், அவங்களோட ஓரல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸாமினேஷன்ஸ் போகணும்னு அப்படின்னு சொல்லி வராங்க. சப்போர்ட் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சு தான் செக் பண்ணுறதுக்கு. ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கில் சப்போர்ட் சிஸ்டம் இட்ஸ் ஃபுல்லி டு டெஸ்ட் தெம், தட் அவங்களுக்கு புரிஞ்சுதா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறது தான். அந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் பிட் ஹார்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நல்லா படித்து புரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூடில் லெவல் ஆஃப் டீச்சிங் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். until then bye.